யூனிட் டெஸ்ட் 10ல பாட்னி பேப்பருடைய டிஸ்கஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, டைரக்டா கொஸ்டின் பார்க்கலாம். பிரேக்கிங் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் த்ரூ ஆக்சிடேஷன் இன் செல்ஸ் leading to release of energy and trapping of this energy for ATP synthesis. This process is called. செல்லின் உட்பகுதியில் ஆக்சிஜன் ஏற்றத்தின் மூலம் சிக்கலான கார்பன் கார்பன் சேர்மங்களுடைய பிணைப்பை உடைத்து கணிசமான ஆற்றல் வெளியீட்டிற்கு வழிவகுப்பது எந்த வகையிலான சுவாசம்னு கேட்கறாங்க. அதான் கேள்வி. என்ன வகையிலான சுவாசம்? செல்லார் ரெஸ்பிரேஷன்னா என்ன? என்ன கார்பன் காம்பவுண்ட் உடைக்கப்படுகிறது? செல்லார் ரெஸ்பிரேஷன்ல என்ன கார்பன் காம்பவுண்ட் உடைக்கப்படுகிறது? காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எதுமா? எதெல்லாம் அதனுடைய சுவாச தளப்பொருளாக பயன்படுத்தப்படும் கேட்கிறேன். இதுதான். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், புரோட்டீன்ஸ், அது எல்லாமே நம்ம சப்ஸ்ட்ரேட் தானே சொல்றோம். செல்லுலார் சுவாசம் அப்படின்றதுதான் 101க்கு சரியான பதில். மற்றதெல்லாம் வராது. அடுத்தது 102 வாங்க. பின் வருவனவற்றுள் எவை காற்றுள்ள மற்றும் காற்றற்ற சுவாசம் என ரெண்டிற்கும் பொதுவாக வருபவை? How many of the following are the common intermediates between aerobic and anaerobic respiration? அசிட்டில் கோயவா, 3-பாஸ்போகிளிசரிக் அமிலமா, டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டா, சக்சினேட்டா, பைருவேட்டா, மாலிக் அமிலமா, ஆல்பா கீட்டோ குளுட்டாரிக் அமிலம், பெப், லாக்டேட், எத்தனை? சொல்லுங்கப்பா, எத்தனை? எது எதுன்னு சொல்லுங்க. ரெண்டுத்துலயும் பொதுவா இது ரெண்டுத்துலயும் இருக்கு, இதுக்கும் அதுக்கும் ரெண்டுத்துலயும் இருக்குன்னு சொல்றோம். எது இதெல்லாம் வரும்? என்னப்பா, ஒருத்தரும் ஒவ்வொன்னு சொன்னா கூட முடிஞ்சிருமே. அதாவது இங்க வந்து காமன் இன்டர்மீடியட்ஸ் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அனரோபிக் ரெஸ்பிரேஷன். சரியா? காற்றுள்ள சுவாசத்துக்கும் காற்றற்ற சுவாசத்துக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கிளைகாலிசிஸ் ஒண்ணு படிக்கிறீங்க இல்லையா? கிளைகாலிசிஸ் வந்து ஏரோபிக்கா அனரோபிக்கா? அனரோபிக்கா. ஏன் ஏரோபிக்களுக்கு அது நடக்காதா? ரெண்டுத்துக்கும் பொதுவானது தான் நம்ம படிக்கிறோம். அப்படித்தானே படிச்சோம். ஏரோபிக் அனரோபிக் ரெண்டுத்துக்குமான ஒரு பொதுவான நிகழ்வு எது? கிளைகாலிசிஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் செல்லார் ரெஸ்பிரேஷன். எந்த ரெஸ்பிரேஷன் நடந்தாலும் முதல்ல கிளைகாலிசிஸ் நடந்துட்டு தான் போகும். சரிங்களா? அப்ப எது எதுலாம் காமனா பொருந்தும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். அசிட்டைல் கோயே எங்க உற்பத்தி ஆகுது தெரியுமா? அசிட்டைல் கோயே லிங்க் ரியாக்ஷன்மா. ஏரோபிக்ல இருந்து இட் மீன்ஸ் கிளைகாலிசிஸ்ல இருந்து அடுத்தது எதுக்காக நமக்கு என்னது இந்த காற்றுள்ள சுவாசம் ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு லிங்கா இருக்கிறது. சரிங்களா? அப்ப அசிட்டைல் கோயே. சரிங்களா? ஒரு அசிட்டைல் கோயே ஃபர்ஸ்ட் ஒன் வரும். அதுக்கு அடுத்தது 3-பாஸ்போகிளிசரிக் ஆசிட் வந்து வராது. டிஹெச்ஏபி, டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். ஓகேவா? அதுக்கப்புறம் பைருவிக் அமிலம், தட் இஸ் பைருவேட். அதுக்கப்புறம் பாஸ்போஈனால் பைருவேட். இந்த 4 தான் ரெண்டுத்துக்கும் பொதுவான ஒரு அம்சம். இன்டர்மீடியட் ரெண்டுத்துக்கும் பொதுவானதாக இருக்குதுன்னா இந்த 4 மட்டும்தான் வரும். ஸோ ஆப்ஷன் வந்து 102க்கு ஆப்ஷன் எது? ஆப்ஷன் 2 தான். சரிங்களா? ஆப்ஷன் 2 தான். இது ரெண்டும் மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் பொருந்துவாக வரும். பாருங்க. அடுத்தது சொல்லுமா. கிளைகாலிசிஸ்ல வருது. இதுக்கு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல வருதா? ஓகே சார், வரல சார். அதுல வராது. கரெக்டா புக் வச்சு பாருங்க, கரெக்டா உங்களுக்கு பொருந்தும். இது மட்டும்தான். அடுத்தது கிரப்சோயசியினுடைய முதல் நபர் யார்? 103. The first member of Krebs cycle எது? அசிட்டில் கோயாவா, சக்சினேட்டா, ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிடா, மாலிக் ஆசிடா? ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் சார். சரியா? ஆக்சாலோஅசிட்டிக்
அசிட்டிக் ஆசிட். ஏன் ஆக்சுவல் அசிட்டிக் ஆசிட் நம்ம சொல்றோம்? அது எது கூட சேர்ந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட்டை கொடுக்கு? அசிடைல் கோயோட சேர்ந்து சிட்ரிக் ஆசிட் சார். அசிடைல் கோயோட சேர்ந்து. அசிடைல் கோயோ எங்க இருந்து கிடைக்குது? அசிடைல் கோயோ எங்க இருந்து கிடைக்குது நமக்கு? லிங்க் ரியாக்ஷன் மூலமா வருது. லிங்க் ரியாக்ஷன் மூலமா வருது இல்லையா? அந்த அசிடைல் கோயே பிளஸ் ஆக்சலோ அசிட்டிக் அமிலத்தோட சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்டான என்னது சிட்ரிக் அமிலத்தை கொடுக்கும். சரியா? முதல் நபர்னு கேட்டாங்கன்னா நீங்க என்னதான் கொடுக்கணும்? ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் தான் நீங்க சொல்லணும். ஓகேவா? 103. அடுத்து 104 வாங்க. டேஷ் என்பது ஒரு செயல்முறை. இதில் கரிம பொருட்கள் ஆக்சிஜன் முன்னிலையில் முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மற்றும் ஆற்றல் வெளிப்படுகிறது. இதில் ஏ என்பதை கண்டறிவோம். எந்த செயல்முறையில உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மற்றும் எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. காற்றுள்ள ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல தான் இது நடக்கும். ஆப்ஷன் 4. அடுத்து 105 பாருங்க. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சூஸ் த இன்கரெக்ட் ஒன். தவறான ஒரு வாக்கியத்தை தேர்ந்தெடுக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஏடிபியின் உற்பத்திக்கும் இடைச்சவு இடைவெளியில் இருந்து மேட்ரிக்ஸின் மின்வேதி புரோட்டான் சாய்வுக்கு கீழே 4 புரோட்டான்கள் F0 வழியாக கடந்து செல்கிறது. இது சரியா தவறா? சரியா? 4 புரோட்டான்கள் தான் கடந்து போகணும். அது F0 வழியா தான் போகும். சரியா? ரைட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ரெண்டாவது ஒன்று பாருங்க. நொதித்தல் நிகழ்வின் முடிவில் ஒரு பகுதி அளவு குளுக்கோஸ் உடைக்கப்படுகிறது. கரெக்டா? கம்ப்ளீட்டா குளுக்கோஸ் உடைக்கப்படல. ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ல பார்ஷியல் பிரேக் டவுன் நடக்குது. கரெக்ட். மூணாவது, கிரெப் சுழற்சியில் 4 முறை ஆக்சிஜனேற்றம், 2 முறை டீகார்பாக்சிலேஷன், 1 முறை தளப்பொருள் அளவிலான பாஸ்பரிகரணம் நடக்குது. கரெக்டா இல்லையா? 4 முறை ஆக்சிஜனேற்றம் நடக்கும், 2 முறை டீகார்பாக்சிலேஷன், 2 கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்ற, 2 முறை கார்பன், அதாவது ஒரு வாட்டிக்கு 1னா 2 வாட்டி 2 வெளியேற்றப்படும். சரிங்களா? சப்ஸ்டிரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் 1 முறை நடக்கும். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். சரியா? கிரெப் சைக்கிள்ல இதுவும் கரெக்ட் தான். நான் 4th ஆப்ஷன் இங்க தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல பார்ப்போம். During link reaction, 2 molecules of FADH2 are produced from 2 molecules of pyruvate. Is it correct or not? இணைப்பு வினையில 2 மூலக்கூறு FADH2, 2 மூலக்கூறு பைருவிக் அமிலத்திலிருந்து கிடைக்கிறது. கரெக்டா? அப்ப அங்க என்ன வரணும்? என்ன வரணும்? தப்புன்றது தப்பு தான். என்ன வரணும்? FADH2 நம்ம அங்க பார்த்திருக்கோமா? FADH2 கிரெப் சுழற்சியில தான் வரணும். அப்ப இங்க என்ன வரணும்னு கேக்குறேன். NADH2 வரணும். சோ அப்போ 4th ஒன்னு தான் இதுக்கு ராங். அப்ப ரைட்டான ஆன்சர் இதான். அடுத்து 106 வாங்க. சொல்லுமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். NCERT ல 2H+ தான சார் கொடுத்திருக்காங்க. இல்ல, லேட்டஸ்ட் NCERT பாருங்க. அது எல்லாருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். சரியா? எல்லாருக்குமே அது பெரிய கன்ஃபியூஷன். முதல்ல ஆரம்ப கட்டத்துல அப்படி கொடுத்திருந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய NCERT எடுத்து பாருங்க. 4H+ தான். 4 புரோட்டான்கள் தான் தேவைப்படும். நெக்ஸ்ட், கிளைகாலிசிஸ் மூலம் உருவாகும் முக்கிய விளைபொருள் எது? டைரக்ட் क्वेश्चन. சொல்லுங்க. பைருவிக் ஆசிட் தான். சரிங்களா? சோ ஆப்ஷன் 4 தான் இது கரெக்ட். கிளைகாலிசிஸ் முடிவில் நமக்கு 2 மூலக்கூறு 3 கார்பன் கொண்ட பைருவிக் அமிலம் தோற்றுவிக்கப்படும். அடுத்தது, எவ்வாறு நொதிகள் பல விகிதங்களில் ரசாயன மாற்றங்களை கொண்டு வருகின்றன? சரிங்களா? How do enzymes bring support such high rate of chemical conversion? ஆற்றலை அதிகரிப்பதன் மூலம், ஆற்றலை குறைப்பதன் மூலம், நொதி தடுப்பான் காம்ப்ளெக்ஸை உருவாக்குவதன் மூலம், வினையின் வெப்பநிலையை குறைப்பதன் மூலம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இதை ஈஸி ஆன்சரை போட்டிருக்கீங்க. சொல்லுங்க பாப்போம். கெமிக்கல் கன்வர்ஷன் நடக்குது இல்லையா? அது வேகமா நடக்குது. அது எப்ப அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு படம் சார்ந்த வினா. வினையின் வெப்பநிலை குறைப்பதன் மூலமா? ஸ்டேபிளான டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்படி ஒரு இது ஒண்ணு பார்த்திருப்பீங்க.
படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். அது ப்ராடக்ட், இங்க வந்து சப்ஸ்ட்ரேட், இது வந்து என்னது? வித் என்சைமா வித்தவுட் என்சைமா? ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம். இது ஆக்டிவேஷன் எனர்ஜி வித்தவுட் என்சைம். புரியுதா? அதாவது நொதி இல்லாத போது இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஓகேவா? உங்களுக்கு அந்த வினை எப்படிதான் நடக்கும்னு சொன்னமா? பொறுமையா நடக்கும். புரியுதா இல்லையாமா? பொறுமையா நடக்கும். இதுவே வித் என்சைம், தலைப்பொருளோடு என்சைம் சேரும் போது அது என்ன ஆயிடும்? சீக்கிரமா ப்ராடக்ட் கொடுத்துரும், கடத்துரும். அப்ப சொல்லுங்க, அப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி இன்க்ரீஸா லோவரா? அப்ப என்னது வரணும் ஆப்ஷன்? பி ஆப்ஷன் சார். அவ்வளவுதானே ராஜா, ஆப்ஷன் 2 தான் கரெக்டான. புரிஞ்சுச்சா? கேள்வி அந்த இமேஜ்ல இருந்து நமக்கு வருது அப்படின்னா பாத்துக்கோ. நெக்ஸ்ட் 108 வாங்க. பின்வரும் சமன்பாடுகளில் நொதி செயலின் சரியான இயல்பை எது காட்டுகிறது? சொல்லுங்க. நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன். enzyme plus substrate is equal to enzyme substrate complex. enzyme substrate complex இருந்து enzyme product. எங்க படிச்சிருக்கீங்க? பாத்து சொல்லுங்க, ஈஸி தானே. பயோமாலிகுல்ஸ் படிச்சிருக்கீங்களா? சரி, ஒரே நிமிஷம் ராஜா. செகண்ட் ஆப்ஷன். குட் மார்னிங் சார். கிளாஸ் தான் சார் அனுப்பிச்சிட்டு சார். என்ன ஆப்ஷன் தம்பி சொல்லுங்க? செகண்ட் ஆப்ஷன். என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், அங்கிருந்து என்சைம் ப்ராடக்ட். செகண்ட் ஆப்ஷன் எப்படி தம்பி கரெக்ட்னு சொல்றீங்க? இந்த ஸ்டெப் கரெக்ட். இது ரெண்டும் சேர்ந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கொடுக்கும். என்சைம் சப்ஸ்ட்ரேட் வந்து என்சைம் ப்ராடக்டா மாறும், ரைட்டா? அதுல இருந்து ப்ராடக்ட் தனியா போகும், என்சைம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும். இப்படிதானே படிச்சிருக்கோம்? எஸ் சார். ஆனா இது கரெக்டா? நோ சார், இது வராது இல்ல. என்சைம் ப்ராடக்ட், என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து இது பிரியும், என்சைம் ப்ராடக்ட் சேர்ந்து மறுபடியும் இது கொடுக்குமா? நோ சார், கொடுக்காது. ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு. அப்ப எது பொருந்தும்? மூணாவது ஆப்ஷன் பாருங்க. என்சைம் பிளஸ் சப்ஸ்ட்ரேட் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸா மாறும். இது மாறிக்கொள்ளக்கூடிய, இது வந்து மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். மற்றதெல்லாம் கரெக்ட் தான். சரியா? ஆப்ஷன் 3 கரெக்டா. அந்த புக்ல கொடுத்துக்கிற ரியாக்ஷனை போய் பாருங்க, உங்களுக்கு கரெக்டா. சரிங்களா? ரைட். அடுத்து 109. நீரார் பகுத்தல் போன்ற வழிமுறைகள் அல்லாமல் தலப்பொருளில் இருந்து இரட்டை பிணைப்பை நீக்க பயன்படும் லையேஸ் வகுப்பு எது? இதுவும் இல்லதான், சொல்லுங்க. பி ஆப்ஷன் சார். சரிப்பா, ஆப்ஷன் பி தான் இதுக்கு. கிளாஸ் 4 லையேசஸ். சரியா? கிளாஸ் 4 லையேசஸ். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்க பாராச்சா, விட்டுருங்க. நமக்கு அந்த பயோமாலிகுல்ஸ்ல இருக்காமா இது? எஸ் சார். எஸ் சார். அடுத்தது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சங்கிலியோடைய இறுதி எலக்ட்ரான் ஏற்பியது? ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டார். கேள்வி புரிஞ்சுக்கங்க. ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டார் எது? ஆக்சிஜன். O2 அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அது கூட தான் நமக்கு இதுவாகிட்டு இது வரும். நெக்ஸ்ட் 111. பைருவேட் உருவாவது எதனை பொறுத்தது? ஃபேட் ஆஃப் பைருவேட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன். பைருவிக் அமிலம் உருவாகுது எதை பொறுத்ததுன்னு சொல்றாங்க? டைப் ஆஃப் ஆர்கானிசம், செல்லுலார் நீட், செல்லுலார் தேவை, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் தன்மை. இது மூணுத்தையும் பொறுத்து எது சரின்னு சொல்லுங்க. ஃபோர்த் ஆப்ஷன் சார், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஏன் தேர்ட் வராது? கிளைகாலிசிஸ்ல எந்த நிகழ்விலாவது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுதா? நோ சார். நோ சார். சரியா? அதனாலதான் தேர்ட் ஆப்ஷன் வராது இந்த இடத்துல. அப்ப 1 மற்றும்
2 மட்டும்தான் இங்க சரி. அடுத்து 112 வாங்க. பைருவேட் பிளஸ் கோஏ பிளஸ் பி மெக்னீசியம் 2+ அயான், அங்க சி கொடுத்துருக்காங்க, A plus CO2 NaDH2. இது அப்படியே இந்த ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. பி ஆண்டா என்ன வரும் சொல்லுங்க, பி ஆண்டா என்ன வருமா? NAD sir. NaD plus கரெக்டா? Yes sir. சரி ரைட்டு. ஆனா இங்க ஏ ஆண்ட கொடுத்துக்கிறோம்னா அப்ப இது வராது இல்ல. மேபி 4th ஆப்ஷனை பார்க்கலாம். அப்புறம் A acetyl COA. வந்து பைருவேட் சி வந்து பைருவேட் டி ஹைட்ரோஜனஸ். C. சி வந்து பைருவேட் டி ஹைட்ரோஜினேஸ். ஓகே, அப்ப எது பொருந்தும்? அப்படியே ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டோம். ஏன்றது என்னது? அப்ப Acetyl CoA sir. அசிடைல் கோயாவை கொடுக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்ப ஆப்ஷன் 4th இஸ் த ரைட் ஆன்சர். அப்படியே ரியாக்ஷனை கொடுத்து கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது வாட் இஸ் த ரெஸ்பிரேட்டரி கோஷன் வேல்யூ ஆஃப் ட்ரைபால்மிடின்? 0.7 sir. 0.7. 0.7. சரிங்களா? அப்ப ட்ரைபால்மிடின்ன்றது என்ன? கொழுப்பு கொழுப்பு அமிலம். ஓகேவா? சரி, ஞாபகம் வச்சுக்க. அடுத்து 114 வாங்க. ஐடென்டிஃபை A, B and C. A என்ன, B என்ன, C என்ன? அது கண்டுபிடி. ஏன்றது என்ன, பின்றது என்ன, சின்றது என்ன? A வந்து F1 sir. A வந்து F1 சார். A வந்து F1. ஓகே. பின்றது B வந்து ADP சார். அப்ப இங்க பாரு, ADP இது வராது. A வந்து F1 சொன்னீங்களா? Yes sir. A வந்து F1. இங்க எங்க அந்த எந்த ஆப்ஷனும் பொருந்தாதேம்மா நீ சொல்ற ஆப்ஷனுக்கு. ATP synthase sir. சிந்தேஸ், ATP சிந்தேஸ் என்சைம் இருக்குல்லம்மா, இந்த இடத்துல தானே இருக்கும் ATP சிந்தேஸ் அப்படின்ற நொதி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப A வந்து ATP சிந்தேஸ், B வன்றது என்னது? ADP பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ATP. அப்ப என்ன பொருந்தும் இதுக்கு? Second option. ஆமாப்பா, செகண்ட் ஆப்ஷன் பொருந்தும். சரியா? மேபி இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க F1 கொடுக்கலாம். சரி, 114 ஓவர். அடுத்து 115 வாங்க. பின்வருவனவற்றுள் எது சுவாசித்தலில் நிகர ATP உற்பத்தி கணக்கிடுதலில் எடுத்துக்கொள்ளப்படாது? Which one of the following is not the assumption for calculation of net ATP gain in respiration? கிளைகாலிசிஸ் நிகழ்வில் உருவாக்கப்பட்டு பின்னர் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மாற்றப்பட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் நுழையும் NADH ATP கணக்கிடுதலை எடுத்துக்கொள்ளப்படுமா, எடுத்துக்கொள்ளப்படாதா? சொல்லுமா. எடுத்துக்கொள்ளப்படும் தானப்பா. எப்பா இப்ப நம்ம கிளைகாலிசிஸ்ல நமக்கு NADH கிடைக்குது இல்லையா, அது ATP-ஆ மாற்றப்படும். எப்ப? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போன பிறகுதான் மாற்றப்படும். அது கணக்குல எடுத்துக்கிறோமே. 8 ATP அப்படின்னு நம்ம சொல்றோம்ல கிளைகாலிசிஸ்ல. அப்ப என்ன கிடைக்குது? இது ஒரு 6 நம்ம சேர்த்தாதான் நம்ம 8ன்னு சொல்ல முடியும். அப்ப ரைட்டு. அடுத்தது பிற சேர்மங்களை உருவாக்க இந்த படிநிலையில் எந்த இடைநிலை பொருட்களும் பயன்படுத்தவில்லை. None of the intermediates in the pathway are utilized to synthesize of other compound. இது எந்த ஒரு பிற சேர்மங்களை உருவாக்க இந்த படிநிலையில் எந்த இடைநிலை பொருட்களும் பயன்படுத்தவில்லை. ஏதாவது இன்டர்மீடியேட்டை வந்து இதுல பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. ஒன்லி ATP மட்டும்தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது 3வது பாருங்க. ஒன்லி புரோட்டீன் இஸ் பீயிங் ரெஸ்பிரைஸ்டு. புரதங்கள் மட்டும் சுவாசிக்கப்படுகிறது. கரெக்டா? புரோட்டீன் மட்டுமா நம்ம சுவாச தலைப்பொருளா பயன்படுத்துறோம்? அந்த இடம் தான் இந்த இடம். சரிங்களா? வேற என்னென்னலாம் பயன்படுத்தலாம்? சொல்லுமா. புரதங்கள் மட்டும்தான் சுவாச தலைப்பொருளா? மத்த சுவாச தலைப்பொருட்களும் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமா ATP இது பண்ணும். அப்ப இது வராது. ஓகே, சரி. 4th பாருங்க. There is sequential orderly pathway functioning with substrate forming the next and with glycolysis, TCA cycle and electron transport pathway following one after other. கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து கிளைகாலிசிஸ் நடக்கும், அதுக்கப்புறம் TCA சைக்கிள் நடக்கும், பிளஸ் ETS நடந்த பிறகுதான் நமக்கு கம்ப்ளீட்டா ATP ப்ரொடக்ஷன் நமக்கு எவ்வளவுன்னு தெரியும். ஓகேவா? இதுவும் கரெக்ட் தான். அப்ப எது மட்டும் தான் வராது? C option. வராது. ஓகே, அடுத்து 116 வாங்க.
கிரப் சுழற்சிக்கு தேவையான எந்த நொதி மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் பகுதியில் காணப்படுவது கிடையாது? தேர்ட் ஆப்ஷன் சார். தேர்ட் ஆப்ஷன் சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். இதுதான் நம்ம படிக்கும் போதே அதை சொல்லி இருப்போம். இது எங்கடா இருக்கும்? சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ் எந்த இடத்துல இருக்கும்? இது கேள்வியா வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். உச்சவுல சார். மைட்டோகாண்ட்ரியாவுடைய உட்சவு இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். அதை மறக்காதீங்க. மத்ததெல்லாம் கரெக்ட். தயோகைனேஸ்ன்றது சக்சினல் கோயேக்கு தான் இன்னொரு பேரு தயோகைனேஸ். சக்சினல் கோயோக்கு இன்னொரு பேர் தான் என்னது? தயோகைனேஸ். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்து மைட்டோகாண்ட்ரியாவுடைய இடைவெளி சவ்வில் இருந்து மேட்ரிக்ஸ் பகுதிக்கு ஒரு ஏடிபி உற்பத்தி எத்தனை புரோட்டான் செல்ல வேண்டும்? இப்பதான் அந்த கேள்வி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. Per ATP production, how many proton molecules are required? 2H plus sir. 4H. இப்பதானே சொன்னமா 4H plus. முன்னாடி பார்த்துட்டு வந்திருக்கல, அதான் இது. அப்படியே ஒரே நிமிஷம். படம் சரி எடுத்து கிளாஸ்ல பேச. ஓகே, 4 புரோட்டான்கள் தான். கரெக்டா போய் பாருங்க. 4 புரோட்டான்கள் தான் லேட்டஸ்ட் என்சிஆர்டி பிரகாரம். அதான். அடுத்து 118 பெராக்சிடேஸ் மற்றும் கேட்டலேஸ் நொதிகளில் பின்வருவற்றில் பிராஸ்தட்டிக் தொகுதி எது? ஈஸி. பிராஸ்தட்டிக் தொகுதி எதுப்பா? ஹீம். ஹீம் சார். ஹீம் தான். ஓகேவா? அடுத்து 119 வாங்க. கீழ்கண்ட எந்த தாவர காரணி ஒளிச்சேர்க்கையை பாதிக்கிறது? Which plant factor affected photosynthesis? பச்சையத்தின் அளவு. ஏன் தாவர காரணின்னு சொல்லும் போது அது மட்டும் தான் வரும். கரெக்டாமா? கார்பன் டை ஆக்சைடும் ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும், வெப்பநிலையும் பாதிக்கும், வாட்டரும் பாதிக்கும். ஆனா தாவர காரணி அப்படின்னு கேட்டாங்கன்னா பச்சையத்தின் அளவு. வேற என்னென்னலாம்? எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில் இருக்கு? அப்புறம் வேற என்னப்பா அந்த இடத்துல படிச்சிருக்கீங்கப்பா? தாவர இலைகளுடைய அமைவு இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. அதுதான் வந்து தாவர காரணியில வரும். ரைட். நம்ம எடுத்த உடனே கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் போட்டுருவோம். எங்க வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்றத பாத்துக்கோ. அடுத்து 120 ருபிஸ்கோ அதிக தொடர்பு கொண்டுள்ள மூலக்கூறு எது? இட் மீன்ஸ் இங்க பாருங்க மச் கிரேட்டர் அஃபினிட்டி. இங்கிலீஷ்லயும் பாருங்க. ருபிஸ்கோ ரெண்டுத்திலுமே ரெண்டுத்தோட இணையும். படிச்சிருக்குமா? கார்பன் டை ஆக்சைடு கூடவும் இணையும், ஆக்சிஜன் கூட இணையும். அதான ஒளி சுவாசத்தை படிச்சீங்க. சரி, அதிகமான அஃபினிட்டி யாரு கூட இருக்குன்னு கேக்குறாங்க. கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிஜனா? CO2. CO2 தான். ஏன் CO2 சொல்றோம்? ருபிஸ்கோ பிளஸ் CO2 எதை கொடுக்கும் அப்படின்னா 2 மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலத்தை கொடுக்கும். சரிவா? இதுவே ருபிஸ்கோ பிளஸ் O2 எதுதான் கொடுக்கும்? 1 மூலக்கூறு பாஸ்போகிளிசரிக் அமிலத்தை தான் கொடுக்கும். அப்ப கிரேட்டர் அஃபினிட்டின்னு கேட்டாங்க நம்ம எதை தான் சொல்லணும்? CO2 சார். CO2 ரைட். அடுத்து 121 வாங்க. கார்பாக்சிலேஷன், ஒடுக்க நிலை, ரிடக்ஷன், ரீஜெனரேஷன், C4 ஆசிட். பண்ணலாமே பாருங்க. கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்குது, ரிடக்ஷன்ல என்ன நடக்குது, அதான் அர்த்தம். சரி, நமக்கு எது ஈஸியா அதை கூட கண்டுபிடிச்சிட்டு போயாமா? C4 அமிலம் என்ன? C4 ஆசிட் எது? இதுல ஒரே ஒரு ஆசிட் தான் குடுத்துக்கிறான். ஆமா, அப்ப நமக்கு மேபி இதுவா இருக்கலாம், இல்ல இதுவா இருக்கலாம். கரெக்டா? சரி. ஏவா இருக்கலாம், இல்லைன்னா ஒன்னா இருக்கலாம், இல்ல மூணாவது இருக்கலாம். ஒன்னா இருக்கலாம், இல்ல மூணா இருக்கலாம். அப்புறம் வேற எதுவும் உங்களால கண்டுபிடிக்க முடியும்? ஏடிபி எதுக்கு தேவை? ரிடக்ஷனுக்கு ஏடிபி தேவையா? மறுஉருவாக்கம் தான் தேவை. அப்ப சிக்கு எது பொருந்துன்னு யோசிச்சு பாரு. அப்ப இது வராது இல்ல, ரெண்டும் வருதா? போச்சு. அடுத்த ஆப்பு. நெக்ஸ்ட்
ஒடுக்க நிலையில ரிடக்ஷன்ல என்ன நடக்கு? குளுக்கோஸ் குளுக்கோஸ் உருவாக்கம். சரி, அப்ப எதுடா வந்துரும்? எது பொருந்தும்? Third option. வந்து தேர்ட் வருதுன்னா அப்ப ஆப்ஷன் இதுதான். ஓகே, அடுத்து 122 வாங்க. கார்பன் டை ஆக்சைடு இஸ் த மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் போட்டோசிந்தசிஸ். கரெக்டா தப்பா? ஒளிச்சேர்க்கை தீர்மானிக்க ஒரு முக்கிய காரணி கார்பன் டை ஆக்சைடு. Correct, sir. நிறைய இருந்தா கூட கார்பன் டை ஆக்சைடு முக்கியமான காரணின்னு படிச்சிருப்பீங்க. அதனுடைய அளவு 0.03 இருந்து 0.05% சொல்லிருப்போமா? புக்ல இருக்கு, இந்த பாயிண்ட போய் பாருங்க. Yes, sir. C3 மற்றும் C4 தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு செறிவுக்கு ஒரே மாதிரியான துலங்களை வெளிப்படுத்துகிறது. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான துலங்களை வெளிப்படுத்தும். கரெக்டா தப்பா? தப்பு, sir. ரெண்டாவது தப்பு. சரியா? ஒரே மாதிரியான ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணாது. C3க்கும் C4க்கும் வித்தியாசம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இதுல கூற்று 1 சரி, சரியா? ஆனா கூற்று 2 தவறு. சோ அப்ப ஆப்ஷன் எது வரும்? ஆப்ஷன் 2. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். அடுத்து 123 வாங்க. தாவர செல்களில் பச்சை நிறை பொருள் சிறப்பான உறுப்புகளில் அமைந்துள்ளன என்பதை கண்டறிந்தவர் யார்? வான் சாக்ஸ் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல சொல்லியிருப்பார்ப்பா. கரெக்ட் தான். NADP ரிடக்டேஸ் நொடி எதன் மீது அமைந்திருக்கிறது? கேட்டாங்க பாரு கேள்வி, சொல்லுப்பா. NADP ரிடக்டேஸ் எதன் மீது அமைந்திருக்கிறது? ஸ்ட்ரோமா பகுதி. ஸ்ட்ரோமா பகுதியில. இந்த மாதிரி நம்ம பாக்குறோம். இது சென்டர்ல இருக்கிறது லியூமன் அண்ட் இங்க வந்து ஸ்ட்ரோமான்னு படிச்சிருப்பீங்க. இந்த பொசிஷன்ல இந்த மாதிரியான இந்த இடத்துல தான் யார் இருப்பா? NADP ரிடக்டேஸ் இருப்பார். அப்ப என்ன ஆன்சர் இதுக்கு? சவ்வின் ஸ்ட்ரோமா பகுதியில். ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். அடுத்தது தைலகாய்டு சவ்வின் வெளிப்புற பகுதியில் ATP சிந்தேஸ் நொதியின் எந்த பகுதி அமைந்திருக்கிறது? CF1 மட்டும். CF1 மட்டும் கரெக்ட். சரி, இது யாருன்னு சொல்லுவோம்? இது CF0. இது யாரு? CF1. ATP சிந்தேசிங் தான் நொதி கட்டமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன கேக்குறாங்க? ATP சிந்தேஸ் நொதியின் எந்த பகுதி? இதானே ATP சிந்தேஸ் நொதியோட பகுதி. அப்ப அதுக்கு எதுதான் வரும்? CF1 தான் கரெக்ட். CF1 மட்டும் தான் கரெக்ட். புரியுதா இல்லையாப்பா? உள்ள இருக்கு, இது அதை விட்டு வெளியே வந்து புரோட்ரூட்னா கொஞ்சம் வெளியில நீட்டிட்டு இருப்பதுன்னு அர்த்தம். அடுத்து 126. ஒளி சுவாசம் என்பது ஒரு தேவையற்ற செயல்முறையாகும். ஏனெனில் ஏன் வந்து ஒளி சுவாசம் வந்து ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ்ன்னு சொல்றோம்? தேர் இஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன். சர்க்கரை உற்பத்தி செய்யாமல் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுகிறது. The cell organelles are required activity of Rubisco coenzyme. சொல்லுப்பா. சர்க்கரை உற்பத்தி செய்யாமல் இதுவும் NCERT பாயிண்ட் தான், போய் செக் பண்ணி பாருங்க. சர்க்கரை உற்பத்தி செய்யாமல், சரியா, வித்தவுட் சென்ஸ் ஆஃப் சுகர் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுது. அதனால தான் இது வந்து தேவையற்ற செயல்முறைன்னு சொல்றோம். சரியா? ஒளி சுவாசம் எந்த தாவரம்? இப்ப C3 பெஸ்டா C4 பெஸ்டான்னு ஒரு இது படிச்சோம்னா எது பெஸ்ட்னு சொல்றோம்? C3 தாவரங்கள். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. C3 சொல்றோம். C3யா? C4 பெஸ்ட்னு சொல்லுவோம் சார். கரெக்டா படிங்கம்மா. சரி, ரைட். அடுத்தது தெளிவான பகல் சூழலில் ஒளிச்சேர்க்கையின் வீதத்தை கட்டுப்படுத்தும் முக்கியமான காரணி அது. இப்போ வாங்க. the main factor அந்த இடத்துல பார்க்கணும். முக்கியமான காரணி யாரு? கார்பன் டை ஆக்சைடு தான் முக்கிய காரணி. எதுவும் NCERT பாயிண்ட் தான். எல்லாமே நம்ம புக்ல இருக்கும், செக் பண்ணி பாரு. அடுத்தது
Who provided evidence for production of glucose when plants grow? தாவரங்கள் வளரும் போது குளுக்கோஸை உற்பத்தி செய்கிறது என்பதற்கான சான்றை வழங்கியவர் யார்? யாரோட சோதனை? குளுக்கோஸை உற்பத்தி செய்கிறது, ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. பசுமை தாவரங்களில் இருந்து நிறமிகளை பிரித்தெடுக்க பயன்படுத்தப்படும் முறை ஈஸி கொஸ்டின் தான். சொல்லுங்க. பேப்பர் குரோமட்டோகிராபி. பேப்பர் குரோமட்டோகிராபில அந்த கலரை அப்படியே நான் அது நடத்தும் போது சொல்லியிருப்போம். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து டிஃபரன்சியேஷன் காமிக்கும். அதுல எது எல்லோ கலரா சாந்தோஃபில் அப்படி நம்ம குறிச்சிக்கலாம்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் 130 டேஷ் மட்டும் செயல்படும் போது ஒளித்தொகுப்புக்குள்ளே எலக்ட்ரான்கள் சுற்றி வருகின்றன. இட் மீன்ஸ் சைக்கிளிக் ரியாக்ஷன் எதுன்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். PS1 மட்டும் செயல்படும் போது அந்த அது என்ன இருக்கும்? அது என்ன ஆகும்? சைக்கிளிக்காக இருக்கும். அப்ப ஆப்ஷன் 1 தான்டா ராஜா. நெக்ஸ்ட் 131 வாங்க. மீசோபில் செல்களின் சுவர்களில் பசுகணிகங்கள் தானாகவே ஒருங்கமைந்து இருப்பதற்கு காரணம். Why chloroplasts align themselves along the walls of mesophyll cells? எதுக்காக அந்த குளோரோஃபில் வந்து மீசோபில் செல்கள்ல அலைன்மெண்ட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. நீரை பிளப்பதற்காகவா? நீரை பிளப்பதற்கு வந்து நம்ம போட்டோ சிஸ்டத்தை கொண்டு போயிடுவோம், அது இல்ல. நிறத்தை காண்ப கலருக்கு தெரியணுன்றதுக்காகவா? அது கிடையாது. சரியா? உகந்த ஒளியை பெறுவதற்காக. சரியா? டு கெட் ஆப்டிமம் லைட். அதனாலதான் அந்த மீசோபில் செல்கள் பசுங்கணிகத்துல அந்த மீசோபில் செல்கள்ல பசுங்கணிகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒருங்கமைந்திருப்பதற்கான காரணம் ஆப்டிமம் லைட்டை பெறுவதற்காக. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 132 வாங்க. கீழ்கண்ட நிலைமைகளில் எத்தனை ஆண்டனா தொகுப்பின் கீழ் வருகின்றன? எத்தனை ஆண்டனா மாளிகள் கீழே வருதுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. 4 சார். 4. இங்க ரியாக்ஷன் சென்டர், அதாவது வினை மையம், குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி. இங்க தான் என்ன இருக்கும்? கரோட்டினாய்டு பிக்மெண்ட்ஸ். இட் மீன்ஸ் சாந்தோஃபில் கரோட்டினாய்டுலாம் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? சோ அப்ப ஆப்ஷன் எது ராஜா? இது கரெக்ட். ஆப்ஷன் 1. 4. அடுத்து கீழ்கண்ட செயல்முறையில் பங்கேற்காதது. இங்க பாருங்க, ஏற்கனவே போட்ட கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஒளி தொகுப்பு 1 மட்டும் செயல்படும் போது அது சைக்கிளிக்கா நடக்குது. சரி, ரைட். எது பங்கேற்காது இந்த ரியாக்ஷன்ல? 4 ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க. PS1 பங்கேற்கிறது, இது வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. NADP reductase சார். ஆமாப்பா, NADP reductase. எங்கேயாவது NAD வச்சுட்டு உருவாக்குதா? இங்க நோ சார், எங்கேயுமே உருவாக. அது NADP reductase பங்கேற்றாதான் அது கிடைக்கும். அது எப்ப? PS2ல ஆக்டிவேஷனா இருக்கும்போது நான் சைக்கிளிக் போட்டோஸ் பாஸ்போரிலேஷன்ல தான் அது நடக்கும். நெக்ஸ்ட், இந்த வினை நடைபெறும் இடம் எது? 2H2O 4 புரோட்டான் பிளஸ் ஆக்சிஜன் பிளஸ் 4 எலக்ட்ரான். இது எந்த இடத்துல நடக்குது? தைலகாய்டோட உட்சவு பகுதி. தைலகாய்டுடைய உட்சவு பகுதி. அப்ப ஆப்ஷன் என்னப்பா? செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட், ஏடிபி சிந்தேஸ் நொதியில் உள்ள CF1 துகளில் இணக்கமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எது தேவைப்படுகிறது? So what is required to cause conformational change in CF1 particle of the ATP synthase? ATP தேவையா? ADP தேவையா? புரோட்டான் சாய்வு உடைக்கப்படுதல், அதாவது பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட் தேவையா? புரோட்டான் பம்ப் தேவையா? தேர்ட் ஆப்ஷன் சார். புரோட்டான் கிரேடியன்ட் அங்க, அதாவது புரோட்டான் கிரேடியன்ட் உடைக்கப்பட்டு வந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? ATP ப்ரொடக்ஷன் நடக்கும். சரிங்களா? ஆப்ஷன் 3. 136 ஒரு பொறுத்து வகையிலான வினா, ஈஸியானது தான். கிளைகால் ஐசிஸ் என்ன கிடைக்குது? ஆசிட். நொதித்தல் நிகழ்வுல என்ன கிடைக்கும்? காம்படேஷன், லாக்டிக் ஆசிட், கிரப் சைக்கிள், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பார்த்தோம். ஓகேவா? ரைட். இடைவினையில எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துல ATP PH2. அப்ப என்னப்பா வரும்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்து 137 வாங்க. கிரப் சுழற்சியில் தளப்பொருள் பாஸ்பரிகரணம் எங்கு நிகழ்கிறது மற்றும் அதற்கு காரணமான அவை வினையூக்கி நொதி எது?
சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் எங்க நடக்குதுன்னு கேக்குறாங்க. இட் மீன்ஸ் அங்கதான் சப்ஸ்ட்ரேட் லெவல்ல தான் நம்ம ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்கும், ஜிடிபி ப்ரொடக்ஷன் நடக்கும். இந்த இடத்துல வச்சுக்கோ, அது எங்கன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நமக்கு தெளிவா நம்மளோட அந்த ரியாக்ஷன்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா, தெளிவா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க. மெயின் ஸ்டெப் மட்டும்தான் நம்ம என்சிஆர்டி புக்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப எதுக்கு, எதுல இருந்து எது உருவாகும் போது தலைப்பொருள் பாஸ்போரிலேஷன் நடக்கும். சக்சினைல் கோயேவானது சக்சினேட்டாக மாறும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் தயோகைனேஸ், சரியா, உங்களுக்கு தலைப்பொருள் பாஸ்பரிகரணம் நடக்கும். ஓகேவா, இது வேணா செக் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து டீப்பா உள்ள போய் ரியாக்ஷன் கொடுக்கல, ஸ்டெப் கொடுக்கல, அதனால நம்ம இந்த கொஸ்டின் விட்டுருப்போம். இந்த இடத்த இப்ப பாத்துக்கோ, சக்சினைல் கோயால இருந்து சக்சினேட், அப்ப வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் நடக்கும். ஓகேவா? எஸ் சார். அடுத்து 138 வாங்க. EM is the prosthetic group in enzyme catalase. கரெக்டா? கரெக்டா இல்லையாமா? இப்பதானே பார்த்தோம். இது கரெக்ட். அதிகப்படியான துணை நொதிகள் வைட்டமின்களுடைய வழித்தோன்றல். மோஸ்ட் ஆஃப் த கோஎன்சைம்ஸ் ஆர் விட்டமின் டெரிவேட்டிவ்ஸ். கரெக்டா? கரெக்ட். சோ ரெண்டுமே கரெக்ட்னா அப்ப ஆப்ஷன் எது வரும்? ஆப்ஷன் 3, தேர்ட் ஆப்ஷன். 139 வாங்க. நொதித்தலில் 7% குறைவான ஆற்றல் மட்டுமே வெளியிடப்படுகிறது. கரெக்டா தப்பா? கரெக்ட். கரெக்ட். கம்மியான எனர்ஜி தான் அங்க வரும். காரணம், காற்றற்ற சுவாசத்தில் குளுக்கோஸ் முழுமையற்ற ஆக்சிஜனேற்றத்தில் ஈடுபடுகிறது. இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் நடக்குது அனரோபிக் ரியாக்ஷன். சரிங்களா? அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஏன் கம்மியா வெளியிடப்படுகுதுன்னா அங்க இன்கம்ப்ளீட்டா நடக்குது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் 1 தான் இது கரெக்டான ஆன்சர், சரியான விளக்கம். அடுத்து 140 வாங்க. Which one of the following is called base maker enzyme of glycolysis? எதை வந்து கிளைகாலைசிஸனுடைய பேஸ் மேக்கர், இதெல்லாம் நடத்தும் போது நம்ம சொல்லவும் இல்லை, இதை கத்துக்கலாம். ஓகேவா? ஏன்பா, ஏன் வந்து எந்த நொதி வந்து பேஸ் மேக்கர் நொதின்னு சொல்றாங்க கிளைகாலைசிஸ்ல? இந்த மாதிரி ஸ்டெப் படிச்சிருக்குமா? கிளைகாலிசிஸ்ல வருதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு. இப்ப இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறும்போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸோகைனேஸ் என்ன நடக்குடா ராஜா? அங்க ஒரு நடக்குமே, ஏடிபி லாஸ் ஆகுமா, ப்ரொடக்ஷன் ஆகுமா, என்ன நடக்குது? ஏடிபி ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டா மாறும். அந்த பாஸ்பேட் தான் இங்க வந்து சேரும்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஒரு பாஸ்பேட் சேர்ந்திருக்கும். ஓகேவா? இங்க எக்ஸோகைனேஸ். சரிங்களா? அடுத்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. ஓகே, அடுத்து மூணாவது ஸ்டெப்லயும் மறுபடியும் என்ன நடக்கும்? ஏடிபி பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் முன்னிலையில இங்க ஏடிபி ஆனது ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை ரிலீஸ் பண்ணி அது இங்க வரும். சரிங்களா? சி, இந்த இடத்துல ஒரு நொதி தேவைப்படும். அந்த நொதி என்னது? பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். கரெக்டா? எஸ் சார். இதுக்கான சரியான பதில் என்னன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் தான் பேஸ் மேக்கர் ஆஃப் கிளைகாலைசிஸ் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குல்ல, குளுக்கோஸ் ஆனது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறும்போது இது வந்து இந்த குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது இல்லையா? இந்த நிகழ்வு சப்போஸ் இங்கே நின்னு கூட எங்க போயிடலாம், டைரக்டா கிளைகோஜன் உற்பத்திக்கு போயிடலாம், அல்லது பென்டோஸ் பாஸ்பேட் வழித்தடத்துக்கு போயிடலாம். சரியா? இங்கே ஸ்டாப் ஆயிட்டு இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிட்டு போயிடலாம்ப்பா. ஆனா உங்களுக்கு ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்ல இருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் வந்துச்சுன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் அடுத்தடுத்த செயல்முறைகள் என்ன ஆயிடும்? கண்டிப்பா கம்பல்சரி நடந்து முடிந்து பைருவிக் அமிலத்தை கொடுத்துதான் ஆகும். சரியா? அப்ப இதுல எது இது ரெண்டு நிகழ்வுல எது மிக முக்கியம்னு பாக்குறோம்? எந்த நொதி மிக முக்கியம்? அதனால தாண்டா அத பேஸ் மேக்கர்னு சொல்றாங்க. புரிஞ்சிச்சா? சப்போஸ் இது இல்லைன்னா அது கம்ப்ளீட் ஆகாது. அந்த ரியாக்ஷன் ஒன்ஸ் இந்த ஸ்டெப் நடந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா அது முடிஞ்சுதான் ஆகணும். ஓகேவா?
So option 3 is the right answer. Next, electron transport chain மூலம் சங்கிலி மூலம் கிராப் சுழற்சியில் ஒரு சுழற்சியில் எத்தனை ஏடிபி மூலக்கூறுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன? கிராப் சைக்கிள்ல ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எத்தனை ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும்? ஈஸி கொஸ்டின். 24. எத்தனை பேர் 24? 12 சார். 12 சார். 12 தான்டா ராஜா, கன்ஃபியூஸ் ஆவறீங்களே. ஒரு சுழற்சியில் இதான் மெயின். ஒரு சைக்கிளுக்கு 12, ரெண்டு சைக்கிள் 2 வாட்டி நடக்குமா இல்லையா? எஸ் சார், 2 வாட்டி நடந்தா 2 பைருவிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது கிளைகாலிசிஸ்ல. கிடைக்குதா இல்லையா? அப்ப 2 பைருவிக் ஆசிட்ல இருந்து நமக்கு என்ன எத்தனை அசிட்டைல் கோயா கிடைக்கு? என்னப்பா 2 அசிட்டைல் கோயா கிடைக்குமா இல்லையா? எஸ் சார். ஒரு அசிட்டைல் கோயாக்கு ஒரு வாட்டி நடக்கும், 2 அசிட்டைல் கோயாக்கு 2வது அசிட்டைல் கோயாக்கு இன்னொரு வாட்டி நடக்கும், 2 வாட்டி நடக்கும்னு படிச்சிருப்பீங்க. 24. சரியா? அப்ப 8. அப்புறம் என்ன படிப்பீங்க? இந்த கால்குலேஷன் படிச்சிருக்குமேப்பா. கிளைகாலிசிஸ்ல 8, அதுக்கப்புறம் லிங்க் ரியாக்ஷன்ல 6, மொத்தம் எத்தனை? 38 சார். இதை நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அப்போ ஒரு சுழற்சினா 12 தான் நீங்க சொல்லணும். 2 வாட்டி 2 சைக்கிள் கம்ப்ளீட் ஆனாதான் 24. ஓகே, புரியுதா இல்லையாப்பா? நெக்ஸ்ட் 142 வாங்க. பாக்டீரிய நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தும் நொதி வினை தடுப்பி முறை எது? Which type of enzyme inhibition is used to control bacterial pathogen? எந்த தடுப்பான் பாக்டீரியா பேத்தஜனை இது பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த பயோமாலிகுல்ஸ் வரக்கூடியது தான். சொல்லுங்க. காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன், போட்டி தடுப்பான்பா. என்னது? ஆப்ஷன் 3 போட்டி தடுப்பான். தெரிஞ்சுக்கோ. 143 C4 தாவரத்தின் கற்றை உரை செல்கள் அதிக ருபிஸ்கோவை கொண்டுள்ளது, ஆனால் பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸை பெற்றிருக்கவில்லை. இது கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். கரெக்ட். டால்வின் சுழற்சி என்பது C3 மற்றும் C4 வைத்து பொதுவானது. கரெக்டா தப்பா? கரெக்ட் சார். கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட். அப்ப என்ன வரும்? 2 போட்டும் சார். வாங்க. C4 தாவரங்களை ஒளி சுவாசம் நடைபெறுவது கிடையாது. கரெக்டா தப்பா? தப்பு சார். கரெக்டா? அடுத்தது வாங்க. C4 தாவரங்களில் ஒளி சுவாசம் நடைபெறுவது கிடையாது. தப்பா? கரெக்ட் சார். ஏன் வந்து திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இப்பதானமா சொல்லிட்டு வந்தோம். அடுத்தது C4 தாவரங்களில் ருபிஸ்கோ நொதியின் தளத்தில் அதிக கார்பன் டை ஆக்சைடு செறிவை உயர்த்தும் செயல்முறையை பெற்றுள்ளது. இது கரெக்டா தப்பா? இப்பதான் நான் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன். C3 பெஸ்டா C4 பெஸ்டான்னு கேட்டேன்னா கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? C4 பெஸ்ட்னு சொன்னோம். அப்ப அது ரெண்டாவது காரணம் வந்து அதுக்கு கரெக்ட் தானே? சரியா? ஓகே. அப்ப ஃபர்ஸ்டும் கரெக்ட், செகண்டும் கரெக்ட். அதே மாதிரி ஏன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து ஐயோ நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிறேன்னா 144 வந்து C4 தாவரங்களில் ஒளி சுவாசம் நடைபெறுவது கிடையாது. இது கரெக்ட் தானப்பா? Yes sir. Expression does not occur because C4 plants have a mechanism that increases the concentration of carbon dioxide at the rubisco enzyme site. Okay va? Both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. Raja. At the 145, the dark reaction being enzymatic are temperature controlled. அதாவது நொதியின் உதவியினால் நிகழும் இருள் வினைகள் வெப்பநிலையால் கட்டுப்படுத்தப்பட்டவை. கரெக்டா தப்பா? டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு. சரியா? ரைட். காரணம் இருள் வினையானது நேரடியாக ஒளியை சாராத வினையாகும். இது கரெக்ட் சார். dark reaction does not directly depend on the presence of light. ரெண்டுமே கரெக்ட். ஆனா எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இது வந்து ஒளியை நேரடியாக சார்ந்திருப்பது இல்லை. அதாவது ஒளிவினையில கிடைச்ச ஏடிபி எனர்ஜி பயன்படுத்துது அதுன்றதுதான் மட்டும்தான் நம்ம சொல்றோமே தவிர அது கரெக்ட்.
அப்ப இதுக்கும் காரணம் தெளிவாக விளக்குகிறதா அதுதான் கேட்கிறோம். ஒளி சாராத இருக்கிறது, வெப்பநிலையால் கட்டுப்படுத்தப்பட்டவை. இதுக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ரெண்டுமே கரெக்டா அது ஏதாவது ரிலேஷன் இருக்கானா? இல்லப்பா. அப்ப ஆப்ஷன் 1 சரியா. both assertion and reasons are true, but reason is not the correct explanation of assertion. ஏன்னா வெப்பநிலையால டீநேச்சர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி இருந்தா அந்த இடத்துல கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா வந்துரும். அடுத்து 146 பசும் தாவரங்களில் டேஷ் புரோட்டான் வழங்கி மற்றும் டேஷ் ஆக்சிஜன் இருக்கும். சொல்லுங்க. தேர்ட் ஆப்ஷன். நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் சரியா. அப்ப உங்களுக்கு எதுல இருந்து ரிலீஸ் ஆகுது புரோட்டான்? வாட்டர் சரியா. அது என்னது? ஆக்சிஜனேற்றம். சோ ஆப்ஷன் 3. அடுத்து 147 வாங்க. ஒளிச்சேர்க்கை என்பது மிக முக்கியமான வினையாகும். இது டைரக்ட் கொஸ்டின். சொல்லுங்க ஏன் முக்கியமான ரியாக்ஷன் சொல்றோம்? எல்லா உயிரினங்களுக்கும் சரியா உணவினுடைய மிக முக்கியமான மூலம் ஒளிச்சேர்க்கை தான். கரெக்டாமா? ஆட்டோட்ராபிக் பிளான்ஸ் எல்லாமே ஒளிச்சேர்க்கை செஞ்சுதான் இதுவாகும், மற்றதெல்லாம் இங்க கிடையாது. நெக்ஸ்ட் 148 நீர் புலத்தில் எதனோடு தொடர்புடையது? சூப்பர். முன்னாடியே பார்த்துட்டு வந்திருக்கோம் அதேதான். 149 வாங்க. பச்சைம் ஏ பச்சைம் பி சாந்தோஃபில் கரோட்டினாய்டு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். சொல்லுங்க. குளோரோஃபில் ஏ நீலம் கலந்த பச்சை. நீல பச்சை சரியா. நீலம் கலந்த பச்சை. ப்ளூ கிரீன் ஆல்கேவ்ல பச்சைம் ஏ இருக்கு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோ. பச்சைம் பி மஞ்சள் பச்சை. மஞ்சள் பச்சை சரிங்களா. சாந்தோஃபில் இது ஈஸியா மஞ்சள் சார். கலர் மஞ்சள் தான். கரோட்டினாய்டு ஆரஞ்சு கலர். இது ஞாபகம் வச்சீங்கன்னா நீங்க அதை போடலாம். ஓகேவா. நமக்கு இது முன்னாடி குத்துக்கிறதா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இதை வச்சு போட்டீங்கன்னா நீங்க போட்டுடலாம். அப்ப ஆப்ஷன் என்னப்பா இதுக்கு? 149 ஆப்ஷன் 4. அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். ஃப்ரம் வேர் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் பம்ப் புரோட்டான்ஸ் அக்ராஸ் த தைலகாய்டு மெம்பரேன். தைலகாய்டு சவ்வில் புரோட்டான்கள் கடத்தப்படுவதற்கு ஆற்றல் எங்கிருந்து பெறப்படுகிறது? எனர்ஜி எங்கிருந்து கிடைக்குது? சூரிய ஒளி சார். ஆமாப்பா, சூரிய ஒளியில இருந்து தான். சரியா. புரோட்டான் சாவிலாம் நடக்குதுன்னா அது முதல்ல சூரிய ஒளி தான் மெயின் சோர்ஸ். ஓகேவா ரைட்டா. சோ அப்ப 150க்கு ஆப்ஷன் 3. ஓகேவா. எஸ் சார். சார்